சேஃபான அசெட் தான் கோல்ட் அண்ட் சில்வர். கடந்த மாதங்களா என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இன்னும் முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. அமெரிக்கா, யூரோப், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் பிரைஸ் லெவல் உயர்த்திக்கிட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தா கரன்சியோட வேல்யூ குறையும். கரன்சியோட வேல்யூ குறையும் போது கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. அதனால இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் ஆக மக்கள் கோல்ட் வாங்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறாங்கன்னு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது பேங்க் டெபாசிட், பாண்ட் ரிட்டர்ன்ஸ் குறையும். அப்போ பீப்புள் மணியை கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரி நான் ஈல்ட் அசெட்ல பார்க் பண்ணுவாங்க. அதனால ரேட் கட் நியூஸ் வந்தாலே கோல்ட் ஜம்ப் ஆகும். மூணாவது பாயிண்ட் டாலர் வீக்னஸ். டாலர் இண்டெக்ஸ் கீழே வரும்போது கோல்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சீப்பர் ஆகும். சீப்பர் ஆனா டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சா பிரைஸ் மேல போகும்.